பனேசியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்று தாயகத்திலே இருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையின் செய்தி ஆசிரியரை இந்த பாரிஸ் மாநகரில் சந்திக்க இருக்கின்றோம். தமிழ் மக்கள் அனுர தலைமையிலான அரசாங்கத்தால் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் அல்லது ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அல்லது ஏமாற்றப்படுவார்கள் என்று ஒரு முடிவுக்கு வர முடியுமா? சுருக்கமாக நீங்கள் கேட்டதை உறுதியாக கூறுவதென்றால் இன்னும் 1 வருடம் 1.5 வருடங்கள் காலங்கள் தேவை. கட்சி இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் கூடுதலாக மக்களுடனான ஊடாட்டத்தை தொடர்ச்சியாக செய்வது கிடையாது. அவர்கள் தேர்தலுக்கு முதல் 3 மாதங்கள் பிரச்சாரம் செய்துவிட்டால் நாங்கள் வென்று விடுவோம் என்கின்ற சித்தாந்தத்தில் இருக்கிறார்கள். உரையாடல்கள் கிடையாது. தங்களுடைய சரி பிழை சம்பந்தமான விவாதங்கள் சுய பரிசோதனைகள் எதுவும் கிடையாது. புதிய உறுப்பினர்களை உள்ளிருப்பது கிடையாது. 2ஆம் மட்ட தலைவர்கள் யார் என்பது தெரியாது. ஆக மக்கள் போராட்டங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். மக்கள் போராட்டங்களுக்குள் தாங்களாக முன்வருகின்ற சூழல் வர வேண்டும். இலங்கையில் இருந்து அல்லது தாயகத்திலிருந்து செயற்படுகின்ற அனைத்து கட்டமைப்புகளும் அதே போல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அனைத்து கட்டமைப்புகளும் ஏதோ ஒரு இடத்தில் எந்த அமைப்புகளாக இருக்கட்டும், இப்பொழுது அவர்களுடைய பழைய விவகாரம் அல்லது யார் கூடின துரோகி யார் குறைந்த துரோகி இந்த முத்திரைகள் எல்லாம் களைந்து விட்டு என்னுடைய அறிவு கட்டிய வரையில் ஒரு மேசைக்கு வர வேண்டிய சூழல் வந்துவிட்டது. ஜேவிபியும் குடிப்பரம்பல் மாற்றத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. அவர்களும் அதனை விரும்புகின்றவர்கள் தான். வேலை வாய்ப்புகளில் தமிழர்கள் இருக்க மாட்டார்கள். காணிகள் இருக்கும், வீடுகள் இருக்கும், ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அதை பராமரிப்பதற்கு பிறகு 2 சிங்களன் வேலையாட்களை பணிக்கு அமர்த்துவார்கள். அவர்கள் குடும்பத்துடன் இது மாதிரியான குழப்பங்கள் வரும். சமகாலத்திலே சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் சிவில் சமூகங்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றவர்கள் ஒரு திரட்சியான பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு திரட்சி கொள்ள தவறி இருக்கிறார்கள்.